எம்மில் இறங்கி வாருமே உன்னதத்தின் ஆவியை இங்கு ஊற்ற வாருமே அசைவாடும் ஆவியே எம்மில் இறங்கி வாருமே உன்னதத்தின் ஆவியை இங்கு ஊற்ற வாருமே வானம் திறந்து வாழ்வினை அளிக்க அனலாய் வாருமே வெண்புற வடிவில் வல்லமை பொழிய அருளாய் வாருமே அசைவாடும் ஆவியே எம்மில் இறங்கி வாருமே உன்னதத்தின் ஆவியை இங்கு ஊற்ற வாருமே சீனாய் மலையில் யோர்தான் நதியில் ஆட்கொண்ட ஆவியே எம்மவர் நடுவில் பலமதை அளிக்க ஆற்றலாய் வாருமே சீனாய் மலையில் யோர்தான் நதியில் ஆட்கொண்ட ஆவியே எம்மவர் நடுவில் பலமதை அளிக்க ஆற்றலாய் வாருமே வானம் திறந்து வாழ்வினை அளிக்க அனலாய் வாருமே வெண்புற வடிவில் வல்லமை பொழிய அருளாய் வாருமே அசைவாடும் ஆவியே எம்மில் இறங்கி வாருமே உன்னதத்தின் ஆவியை இங்கு ஊற்ற வாருமே அக்கினிமயமே அபிஷேக மழையே ஆன்மாவில் வாருமே நோய்களை நீக்கி நலமதை சேர்க்க கொடையாய் வாருமே அக்கினிமயமே அபிஷேக மழையே ஆன்மாவில் வாருமே நோய்களை நீக்கி நலமதை சேர்க்க கொடையாய் வாருமே வானம் திறந்து வாழ்வினை அளிக்க அனலாய் வாருமே வெண்புற வடிவில் வல்லமை பொழிய அருளாய் வாருமே அசைவாடும் ஆவியே எம்மில் இறங்கி வாருமே உன்னதத்தின் ஆவியை இங்கு ஊற்ற வாருமே ஆற்றலின் ஊற்றே ஞானத்தின் கனியே அற்புதம் நடத்துமே கண்ணீர் கவலை கட்டுக்கள் அறுத்து அதிசயம் நிகழ்த்துமே ஆற்றலின் ஊற்றே ஞானத்தின் கனியே அற்புதம் நடத்துமே கண்ணீர் கவலை கட்டுக்கள் அறுத்து அதிசயம் நிகழ்த்துமே வானம் திறந்து வாழ்வினை அளிக்க அனலாய் வாருமே வெண்புற வடிவில் வல்லமை பொழிய அருளாய் வாருமே அசைவாடும் ஆவியே எம்மில் இறங்கி வாருமே உன்னதத்தின்
ஆவியை இங்கு ஊற்ற வாருமே. வானம் திறந்து வாழ்வினை அளிக்க அனலாய் வாருமே. வெண்புற வடிவில் வல்லமை பொழிய அருளாய் வாருமே. வானம் திறந்து வாழ்வினை அளிக்க அனலாய் வாருமே. வெண்புற வடிவில் வல்லமை பொழிய அருளாய் வாருமே. இறைவனை தேடும் இதயங்களே, மாதா நகருக்கு வாருங்களே. அருள்மழை பொழியும் சவேரியாரின் திருக்கொடி உயர்வதை பாருங்களே. இறைவனை தேடும் இதயங்களே, மாதா நகருக்கு வாருங்களே. அருள்மழை பொழியும் சவேரியாரின் திருக்கொடி உயர்வதை பாருங்களே. பட்டொளி வீசிடும் திருக்கொடியில் மாதா நகரின் காவலராய் கரங்களில் சிலுவை ஏந்தி நிற்கும் நம் புனிதர் இன்றே அழைக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, புனித சவேரியார் அழைக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் திருப்புகமே, மாதா நகர் நோக்கி விரைந்திடுவோம். அதிசயம் அற்புதம் தினசரி நடந்திடும் வல்லமை இங்கே உணர்ந்திடலாம். திருப்பதம் சேர்ந்து ஜெபித்திடலாம். வெறுப்போ குழப்பமோ தவிப்போ தயக்கமோ தேவனின் திருமுகம் பார்த்திடலாம். தேடிடும் ஆனந்தம் பெற்றிடலாம். அதிசயம் அற்புதம் தினசரி நடந்திடும் வல்லமை இங்கே உணர்ந்திடலாம். திருப்பதம் சேர்ந்து ஜெபித்திடலாம். வெறுப்போ குழப்பமோ தவிப்போ தயக்கமோ தேவனின் திருமுகம் பார்த்திடலாம். தேடிடும் ஆனந்தம் பெற்றிடலாம். கேளுங்கள் கொடுக்கப்படும், இங்கே தட்டுங்கள் திறக்கப்படும். தேடுங்கள் கிடைக்கப்படும், இங்கு எல்லா நலன்களும் அருளப்படும். இறைவனை தேடும் இதயங்களே, மாதா நகருக்கு வாருங்களே. அருள்மழை பொழியும் சவேரியாரின் திருக்கொடி உயர்வதை பாருங்களே.
தனிமையில் வெறுமையில் தோல்வியில் தவிக்கையில் புனிதரின் திருமுகம் பாருங்களே. வல்லமை இங்கே உணர்ந்திடலாம். அழுகையில் ஆபத்தில் நோயினில் அவதியில் நம்பிக்கை உணர்வாய் வாருங்களே. மழையில் நனைந்து செல்லுங்களே. தனிமையில் வெறுமையில் தோல்வியில் தவிக்கையில் புனிதரின் திருமுகம் பாருங்களே. வல்லமை இங்கே உணர்ந்திடலாம். அழுகையில் ஆபத்தில் நோயினில் அவதியில் நம்பிக்கை உணர்வாய் வாருங்களே. மழையில் நனைந்து செல்லுங்களே. கேளுங்கள் கொடுக்கப்படும், இங்கே தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும், இங்கு எல்லா நலன்களும் அருளப்படும். இறைவனை தேடும் இதயங்களே, மாதா நகருக்கு வாருங்களே. அருள்மழை பொழியும் சவேரியாரின் திருக்கொடி உயர்வதை பாருங்களே. பட்டொளி வீசிடும் திருக்கொடியில் மாதா நகரின் காவலராய் கரங்களில் சிலுவை ஏந்தி நிற்கும் நம் புனிதர் இன்றே அழைக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, புனித சவேரியார் அழைக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் திருப்புறமே, மாதா நகர் நோக்கி நிறைந்திடுவோம். அன்பார்ந்தவர்களே, உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா என்கிற கொடிய வைரஸிடமிருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாக்க இறை சக்தியின் போராளிகளாக கொரோனா என்கிற கொடிய வைரஸை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் மருத்துவத்துறை, காவல்துறை, துப்புரவு தொழிலாளர்கள், இராணுவத்துறை, அரசு அதிகாரிகள், தன்னாவலர்கள் தம் உயிரையும் பொருட்படுத்தாது நம் உயிரை கொரோனா என்கிற வைரஸிலிருந்து காப்பாற்ற ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் மதிப்பும் மரியாதையும் அளிக்கக்கூடிய வகையிலே விழித்திருப்போம், தனித்திருப்போம், தூய்மையாக இருப்போம், வீட்டிலேயே இருப்போம். கொரோனா என்கிற வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கிற மற்றும் இவர்களை நம் சமூகத்தை பராமரிக்கும் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் இதோ இந்த பாடல் சமர்ப்பணம். உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிட மாட்டேன். உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிட மாட்டேன். தாழ்ந்தாலும் உன்னை உயர்த்திட வருவேன். வீழ்ந்தாலும் உன்னை கருத்தந்து காப்பேன். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனக்காக உன்னோடு உன்னில் வாழ்கிறேன்.
படுத்தாலும் தனிமையில் நீ தவித்தாலும் என் நிலையில் நீ இருந்தாலும் வழியின்றி நீ மடிந்தாலும் நோயினில் நீ படுத்தாலும் தனிமையில் நீ தவித்தாலும் என் நிலையில் நீ இருந்தாலும் வழியின்றி நீ மடிந்தாலும் அஞ்சாதே திகையாதே நான் இருக்கிறேன் அஞ்சாதே திகையாதே நான் இருக்கிறேன் உனக்காக உன்னோடு உன்னில் வாழ்கிறேன் உனக்காக உன்னோடு உன்னில் வாழ்கிறேன் செல்வங்களை நீ இழந்தாலும் சொந்தங்களை நீ பிரிந்தாலும் தேடியதை நீ தொலைத்தாலும் கண்ணீரில் நீ உழன்றாலும் செல்வங்களை நீ இழந்தாலும் சொந்தங்களை நீ பிரிந்தாலும் தேடியதை நீ தொலைத்தாலும் கண்ணீரில் நீ உழன்றாலும் அஞ்சாதே திகையாதே நான் இருக்கிறேன் அஞ்சாதே திகையாதே நான் இருக்கிறேன் உனக்காக உன்னோடு உன்னில் வாழ்கிறேன் உனக்காக உன்னோடு உன்னில் வாழ்கிறேன் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிட மாட்டேன் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிட மாட்டேன் தாழ்ந்தாலும் உன்னை உயர்த்திட வருவேன் வீழ்ந்தாலும் உன்னை கரந்தந்து காப்பேன் என் அன்பு மகனே என் அன்பு மகளே உனக்காக உன்னோடு உன்னில் வாழ்கிறேன் அம்மா உந்தன் பிள்ளை நானம்மா தேடி வந்தேன் நானம்மா என்னை நீயும் பாரம்மா அம்மா அம்மா நீ அம்மா உந்தன் பிள்ளை நானம்மா தேடி வந்தேன் நானம்மா என்னை நீயும் பாரம்மா அம்மா அம்மா நீ அம்மா வாடி மாநக தாயம்மா அம்மா அம்மா நீ அம்மா ஆடி மாநக தாயம்மா
எம்மை காக்கும் தாய் நீயே, கண்ணீர் துடைத்து காப்பாயே. எம்மை காக்கும் தாய் நீயே, கண்ணீர் துடைத்து காப்பாயே. உம்மை போல எம்மை நாளும் மீட்பின் பாதை சேர்ப்பாயே. உம்மை போல எம்மை நாளும் மீட்பின் பாதை சேர்ப்பாயே. உந்தன் அருளை பெற்றோமே, உந்தன் சாட்சியாய் வருவோமே. உந்தன் அருளை பெற்றோமே, உந்தன் சாட்சியாய் வருவோமே. அம்மா அம்மா நீ அம்மா, உந்தன் பிள்ளை நானம்மா. தேடி வந்தேன் நானம்மா, என்னை நீயும் பாரம்மா. அம்மா அம்மா நீ அம்மா, உந்தன் பிள்ளை நானம்மா. தேடி வந்தேன் நானம்மா, என்னை நீயும் பாரம்மா. அம்மா அம்மா நீ அம்மா, வாடி மாநகர் தாயம்மா. அம்மா அம்மா நீ அம்மா, வாடி மாநகர் தாயம்மா. துன்பம் துயரம் வரும்போது துணையாய் நிற்கும் தாய் நீயே. துன்பம் துயரம் வரும்போது துணையாய் நிற்கும் தாய் நீயே. ஆறுதல் தேடி ஆலயம் நாடி வந்தோர் கருளும் தாய் நீயே. ஆறுதல் தேடி ஆலயம் நாடி வந்தோர் கருளும் தாய் நீயே. ஆவே கீதம் பாடிடுவோம், அன்பின் சாட்சியாய் மாறிடுவோம். ஆவே கீதம் பாடிடுவோம், அன்பின் சாட்சியாய் மாறிடுவோம். அம்மா அம்மா நீ அம்மா, உந்தன் பிள்ளை நானம்மா. தேடி வந்தேன் நானம்மா, என்னை நீயும் பாரம்மா. அம்மா அம்மா நீ அம்மா, உந்தன் பிள்ளை நானம்மா. தேடி வந்தேன் நானம்மா, என்னை நீயும் பாரம்மா. அம்மா அம்மா நீ அம்மா, வாடி மாநகர் தாயம்மா. அம்மா அம்மா நீ அம்மா, வாடி மாநகர் தாயம்மா. அன்பின் அன்னை நீ அம்மா, ஆறுதல் அளிக்கும் தாயம்மா. அன்பின் அன்னை நீ அம்மா, ஆறுதல் அளிக்கும் தாயம்மா. இரவும் பகலும் எங்கும் எதிலும் காக்கும் கரமே உணரம்மா. இரவும் பகலும் எங்கும் எதிலும் காக்கும் கரமே உனதம்மா. உந்தன் பிள்ளை நானம்மா, கவலை எனக்கு ஏனம்மா. உந்தன் பிள்ளை நானம்மா, கவலை எனக்கு ஏனம்மா. அம்மா அம்மா நீ அம்மா, உந்தன் பிள்ளை நானம்மா. தேடி வந்தேன் நானம்மா, என்னை நீயும் பாரம்மா. அம்மா அம்மா நீ அம்மா, உந்தன் பிள்ளை நானம்மா. தேடி வந்தேன் நானம்மா, என்னை நீயும் பாரம்மா. அம்மா அம்மா நீ அம்மா, வாடி மாநகர் தாயம்மா. 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 அசைவாடும் ஆவியே எம்மில் இறங்கி. திருப்பலி முன்னுரை. அன்பார்ந்த இறைமக்களே, இன்று பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிறு. மரத்தோடு கிளைகள் இணைந்திருந்தால் மட்டுமே கனித்தர முடியும். அவ்வாறே இயேசுவோடு நாம் இணைந்திருந்தால்தான் நாமும் நம் வாழ்வில் பலன் அளிக்க முடியும் என்பதை வலியுறுத்துகின்றது இன்றைய நற்செய்தி. நெருக்கடியான ஒரு சூழலில் இயேசு தன்னை ஒரு திராட்சை செடியாக ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசு தன் சீடர்களுடன் இறுதி உணவை பகிர்ந்தபோது சொல்லப்பட்ட வார்த்தைகள்தான் இவை. இந்த இறுதி உணவு கலகலப்பான மகிழ்வான சூழலில் பகிரப்பட்ட உணவு அல்ல என்பது நமக்கு தெரியும். இயேசு இந்த வார்த்தைகளை கூறுவதற்கு காரணம் சீடர்கள் கொண்டிருந்த பயம், கலக்கம், சந்தேகம், எதிர்மறை உணர்வுகளால் மூழ்கி கொண்டிருந்த சீடர்களிடம் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்கிறார். திராட்சை தோட்டத்திலிருந்து இறுதியில் கிடைப்பது சுவைமிக்க திராட்சை கனி.
திராட்சை கனியும் ரசமும் எவ்வளவுக்கு எவ்வளவு சுவையாக இருக்கின்றனவோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவற்றின் பின்னணியில் கவனம், கரிசனை, கடின உழைப்பு இருக்கும். நாம் மிகுந்த கனி தருவோம். இந்த இறை நம்பிக்கையில் இத்திருப்பலியில் பங்கேற்போம். இன்றைய திருப்பலியானது டிவி சேவியர் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும்,
ஆண்டனி அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காகவும், மஜெல்லா பிரசாந்த் குடும்பத்தார் வேண்டுதல் திருப்பலியாகவும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும், டேமியன் அற்புதம் ஆன்மீக இளைப்பாற்றிக்காகவும், திருவாளர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், பனிக்குமார் நல்ல உடல் சுகமும் இறை ஆசீர் வேண்டியும், அம்மலா டீனா நல்ல உடல் சுகமும் இறை ஆசீர் வேண்டியும், ஞானராஜ் ஃபிலோமினா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டி இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். பிரகாஷ் வில்லியம் விரைவிலே நல்ல உடல் சுகம் பெற வேண்டியும், குடும்பத்திற்கு இறை ஆசீர் வேண்டியும் இந்த திருப்பலியை ரீனா மற்றும் ஜோசப் குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் திருவாளர் அருள் ஜே பாண்டியன் அவருடைய உடல் உள்ள சுகத்துக்காக விரைவிலே இறைவனுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், ரோம் நகரில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய சலேசியன் சபையை சார்ந்த ரெவரண்ட் ஃபாதர் ஜேசு புதுமைதாஸ் அவருடைய உடல் நலனுக்காகவும், இறைப்பணி மென்மேலும் சிறக்கவும் இவரை இறைப்பணிக்காக தியாகம் செய்த இவருடைய குடும்பத்தாரின் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மேலும் அருள் தந்தையுடைய கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டி இந்த திருப்பலி வழியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என்னோடு இணைந்து பலன் கொடுங்கள். பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு வழிபாடு கடவுளை விட்டு பிரிந்து, ஆண்டவரை விட்டு பிரிந்து நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரோடு இணைந்து நாம் பயணித்தோம் என்றால் அவருடைய அபரிவிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே அன்பார்ந்தோர்களே, நம்முடைய வாழ்விலே கடவுளை விட்டு பிரிந்து நாம் பல காரியங்களை செய்யலாம் என்று நம்முடைய சொந்த பலத்தை நம்பி வாழ்ந்த அந்த நேரங்கள், நான் என்னுடைய குடும்பம் என்னால் முடியும், என்னுடைய குடும்பத்தால் முடியும் என்று ஒரு மமதையோடு ஆணவத்தோடு செயல்பட்ட அந்த நேரங்கள், கடவுளை விட்டு பிரிந்து நம்மால் பல பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று நினைத்த அந்த தருணங்கள் ஒவ்வொன்றை நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரோடு இணைந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வு வாழ இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். திருப்பலியிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்கள் அனைத்திலும் நம்மை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோம். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் நல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல் இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றி பர்னபா திருத்தூதர்களுக்கு விளக்கி கூறினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 26 முதல் 31 முடிய. அந்நாட்களில் சவுல் எருசலேம் நகரத்து வந்தபோது சீடர்களுள் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்து சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார். அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசரியாவுக்கு கூட்டி சென்று அங்கிருந்து தர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உனையன்றி உலகில் எனக்கேது
இரண்டாம் வாசகம். நம்பிக்கை கொண்டு அன்பு செலுத்த வேண்டும், இதுவே கிறிஸ்துவின் கட்டளை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை முத்துக்கள் 18 24 முடிய. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும், இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்போர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது.
என்னோடு இணைந்திராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்று பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறில் இருக்கின்றோம். பாஸ்கா காலத்தில் வருகிற நற்செய்தி வாசகங்கள் எல்லாமே உயிர்ப்புக்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல இடங்களில் தன்னுடைய சீடர்களை எவ்வாறு உறுதிப்படுத்தினார் என்பது பற்றியும், பிறகு யோவான் நற்செய்தியிலே அவருடைய பிரசனத்தை இன்னும் நெருக்கமாக தெளிவுபடுத்துகிறார் என்பதை பற்றி விளக்குகிறார். வாழ்வு தரும் உணவு நானே என்றவர், நானே நல்ல ஆயன் என்றவர். இந்திய நற்செய்தி வாசகத்திலே உண்மையான திராட்சை செடி நானே, நீங்கள் அதன் கிளைகள், என் அன்பில் நிலைத்திருங்கள், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். இவையெல்லாம் எதை உணர்த்துகிறது என்றால், ஆண்டவருடைய தொடர் பிரசனம் நம்முடைய வாழ்விலே எப்படி இருக்கிறது என்பதை மிக தெளிவாக தெளிவுபடுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த சோகமான பயமுறுத்துகிற இந்த கொரோனா காலத்திலே நானே திராட்சை கொடி, நானே நல்ல ஆயர், நானே வாழ்வு தரும் உணவு போன்ற வார்த்தைகள் வாழ்வு தரும் பிரசனம் நம்முடைய அருகில் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறது. அன்பானவர்களே, இன்றைய 3 வாசகங்களுமே நாம் கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்வு வாழ்ந்தோம் என்றால் கடவுள் நம்மை வழி நடத்துவார். டைட்டானிக் கப்பலை குறித்து சொல்லப்படுகிற ஒரு அருமையான செய்தி இது. அந்த கப்பலை வடிவமைத்த பொறியாளர்கள் டைட்டானிக் கப்பலுக்கு இணையான கப்பல் இந்த உலகத்திலே கிடையாது, இதனை இயேசு கிறிஸ்து நினைத்தால் கூட மூழ்கடிக்க முடியாது என்று ஒரு விதமான ஆணவத்தோடு அந்த கப்பலை வடிவமைத்தார்கள். அதனால் அந்த கப்பலின் பக்கவாட்டத்திலே இவ்வாறு எழுதியிருந்தார்கள், not even Christ could make it sing, no God, no Pope, neither earth nor heaven can swallow up என்று எழுதியிருந்தார்கள். இதை பார்த்து அந்த கப்பலிலே பணியாற்றிய ஒரு சில நம்பிக்கையாளர்கள், கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தவர்கள், இப்படியெல்லாம் தயவு செய்து எழுத வேண்டாம், இறைவனுக்கு முன் நாம் எல்லாமே ஒன்றுமில்லை என்று எடுத்து சொன்னார்கள். அவர்களோ அதையெல்லாம் கேட்காமல், நாம் யார் என்று இந்த உலகத்திற்கு காட்டுவோம், அதனால் எழுதியதாக இருக்கட்டும் என்று அப்படியே விட்டுவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, குறிப்பிட்ட அந்த நாளிலே அந்த பயங்கரமான அந்த டைட்டானிக் கப்பல் தன்னுடைய பயணத்தை தொடங்கியது. தொடக்கத்திலே எல்லாமே நன்றாக இருந்தது, லக்ஸூரியஸ் என்று அழைக்கக்கூடிய எல்லாமே மக்கள் எல்லாருமே அவருடைய உலகத்தில் இருந்தார்கள். மக்கள் எல்லாருமே உலகத்திலே இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான கப்பலிலே பயணிக்கிறோம் என்ற ஒரு விதமான மமதையோடு அந்த கப்பலிலே பயணம் செய்தார்கள். திடீரென கப்பல் அந்த பனிப்பாறையின் மீது மோதி மூழ்க தொடங்கியது. கப்பல் பனிப்பாறையில் மோதிய அந்த பகுதியில்தான் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது, நோ காட் நோ போப் எழுதப்பட்டிருந்தது. எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் பாருங்கள். கடவுளே வேண்டாம், ஏன் கடவுளை விட நாங்கள் பெரியவர்கள் என்று ஆணவத்தோடு செயல்பட்டதால் உலகத்திலே மிகப்பெரிய ஆடம்பரமான கப்பல் என்று ஆணவத்தோடு புறப்பட்ட அந்த டைட்டானிக் கப்பல் கடைசியிலே பனிப்பாறையிலே மோதி கடலுக்குள் மூழ்கக்கூடிய ஒரு அவலத்துக்குள் தள்ளப்பட்டது. அன்பாதவளே,
அவரின்றி அணுவும் அசையாது. அவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு அசைவு இருக்காது. நம்முடைய வாழ்க்கையை நினச்சி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள் நம்ம நினச்சிருப்போம், இது நடக்காது, முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனால் யாராவது ஒரு நபர் மூலமாக, ஏதாவது ஒரு நிகழ்வு மூலமாக, அல்லது ஒரு சிறிய அனுபவம் மூலமாக கடவுள் அதை நமக்கு நடத்தி காட்டியிருப்பார். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ருசித்திருப்போம், நம்முடைய வாழ்க்கையில நாம் உணர்ந்திருப்போம். அன்புக்கிறவர்களே, அவரின்றி எந்த ஒரு அணுவுமே அசையாது. நிச்சயமாக ஆண்டவருடைய துணையின்றி யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. இன்றைய நாளிலே அன்புக்குரியவர்களே, ஆண்டவரோடு இணைந்திருந்தால் மட்டுமே கனி கொடுக்க, பலன் கொடுக்க முடியும் என்ற சிந்தனையை இன்றைய நற்செய்தி மூலமாக இறைவன் முன் வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கிற இந்த உலகம் பரபரப்பான அவசரமான உலகம். இந்த பரபரப்பான இந்த அவசரமான உலகத்திலே இன்று கடவுளை நினைக்க நேரமில்லை என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் எதற்கு, எல்லாவற்றையும் நாமே பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு விதமான ஆணவத்தோடு வாழ்கிற பொழுது எத்தகைய அழிவை சந்திக்கிறோம் என்பதற்கு நான் சொன்ன அந்த டைட்டானிக் அந்த நிகழ்வு நமக்கு ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறது. நாம் எவ்வாறு இறைவனோடு ஒன்றித்திருப்பது? இன்றைய நற்செய்தி வாசகத்திலே முதலாவதாக நானே திராட்சை செடி என்று நான் வாசிக்க கேட்டோம். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திராட்சை செடியையும் கிளையை பற்றி பேசுகிறார். தன்னை செடியாகவும் நம்மை அதன் கிளையாகவும் இயேசு உருவப்படுத்துகிறார். திராட்சை செடியின் பலன் அதன் கொடியில் தான் தெரியும். கொடியானது மிகுந்த பலன் கொடுக்க வேண்டும் என்றால் அது செடியோடு இணைந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த கொடி மூலமாக மிகுந்த விளைச்சலை நாம் காண முடியாது. அதே போல நாம் மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் மட்டுமே, கிறிஸ்து என்ற அந்த செடியோடு கொடிகளாகிய நாம் இணைந்திருந்தால் மட்டுமே மிகுந்த கனி கொடுக்க முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே இந்த திராட்சை செடி பற்றிய ஓமை எசையா புத்தகம் 45ஆம் அதிகாரம் 1 முதல் 7 இறைவாத்திலும், திருப்பாடல்கள் 8 முதல் 16 வரை உள்ள அந்த இறைவாத்திலும் அந்த திராட்சை செடி பற்றிய ஓமை நமக்கு தரப்பட்டுகிறது. இதிலே கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் உள்ள அந்த உறவை திராட்சை செடி கிளை என்ற அந்த ஓமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் கூட இயேசு நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் சொல்கிறார். திராட்சை தோட்ட உரிமையாளர் யார்? தந்தையாக இறைவன். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு இந்த பூமி மூலமாக நாம் கடவுள் உறவு கொண்டு வாழ, ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து வாழ ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே அழைப்பு விடுகிறார். இந்த ஊமை நமக்கு தரப்பட்டிருக்கிற காரணம், யூத மக்களுடைய வாழ்விலே அவளுக்கு நன்கு தெரிந்த அந்த திராட்சை செடி மற்றும் அதனுடைய வளர்ப்பு முறையை கூறி இயேசு தன்னுடைய சீடர்களை அவளை சார்ந்து பலன் தரக்கூடிய ஒரு வாழ்வு வாழ அவளுக்கு அழைப்பு விடுகிறார். இரண்டாவதாக, இணைந்தால்தான் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். முதலாவதாக நாம் பார்த்தோம், நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். இரண்டாவதாக, இணைந்தால்தான் மிகுந்த கனி தருவீர்கள். நம்ம ஒரு செடியை வைக்கிறோம், நமக்கு கார்டன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு தெரியும். ஒரு செடியை வைக்கிறோம் என்றால் அதை வெட்டி விட்டால் அதில் கனி கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. கடைசி வரை அந்த கிளை அந்த செடியோடு இணைந்திருக்க வேண்டும். அவ்வாறு இணைந்திருந்தால்தான் கனி கிடைக்கும். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவார். எசேயா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, இஸ்ரேல் மக்கள் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கிறது. ஆக மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்றால் அது நிலைத்து நிற்க வேண்டும். நாம் மிகுந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகுந்து நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். எவ்வாறு செடிக்கும் கொடிக்கும் தொடர்பு இருக்கிறதோ அதே போல்தான் நாம் இயேசுவின் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். இதைத்தான் பவுலுடைய ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்திலே, நாம் பலராயிருந்தும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாயிருக்கிறோம். நாம் பலராயிருந்தும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாயிருக்கிறோம். அதாவது நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால்தான் கனி தர முடியும். அல்லது நாம் வெளியே வெட்டப்பட்டு எரியப்பட்டு விடுவோம், கனி தர முடியாது.
நாம் எப்படி இணைந்திருக்க வேண்டும் என்பதை இந்த 2ஆம் வாசகத்திலே திருத்துதர் யோவான் மிக அழகாக சொல்கிறார். நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்ய வேண்டும். தண்ணீரும் மீனும் போல, மலரும் மனமும் போல இயேசுவின் இதய உறவிலே நாம் நினைத்திருந்தால் நாம் கனி கொடுப்போம். எஸ்யா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இஸ்ரேல் மக்கள் திராட்சை செடி போல் செழிப்படைவார்கள். இஸ்ரேல் மக்கள் திராட்சை செடி போல் செழிப்படைவார்கள். ஏனென்றால் அவர்கள் இறைவனோடு, யாவே கடவுளோடு இணைந்திருந்தார்கள். அன்பானவர்களே, நாம் 2 கருத்துக்களை பார்த்தோம். முதலாவதாக, நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். இரண்டாவதாக, இணைந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். நாம் கடவுளோடு இணைந்திருந்தோம் என்றால் சொல்லிலும் பேச்சிலும் மட்டுமல்ல, நம்முடைய செயலிலும் நாம் கனி கொடுப்போம் என்று பார்த்தோம். மூன்றாவதாக, என்னை விட்டு பிரிந்தால் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் எதையும் செய்யலாம், ஆனால் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. இந்த முதல் வாசகத்தில் அதான் வாசிக்க கேட்டோம். திருத்தூதர் பவுலடிகளாருடைய வாழ்வை பற்றி நான் வாசிக்க கேட்டோம். பவுலடிகளார் அவருடைய மனமாற்றம் நமக்கு தெரியும். திருத்தூதர் பணி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவருடைய பணிக்காக அவர் அழைக்கப்படுகிறார். பல துன்பங்களை, கஷ்டங்களை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அந்த துன்பங்களை, கஷ்டங்களை ஏற்றாலும் கூட அவர் ஆண்டவரோடு இணைந்திருந்தார். கடைசி வரை ஆண்டவரோடு இணைந்திருந்தார். எனவேதான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் மிக அழகாக சொல்வார், இனி வாழ்வும் நான் அல்ல, எனில் கிறிஸ்து வாழ்கிறார். ரோமியருக்கு எழுதிய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கக்கூடியது யார்? சாவா, துன்பமா, கண்ணீரா, கவலியா, இடரா, வேதனையா, நெருக்கடியா? எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்வுடைய ஒப்பற்ற செல்வம் என்று சொல்வார். அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்வுக்கு வருவோம். நாம் பல காரியங்களை நாம் செய்கிறோம். பல காரியங்களை செய்கிறோம். பல காரியங்களை நாம் செய்கிற பொழுது, கடவுளை விட்டு நாம் செய்கிற பொழுது எவ்வாறு செய்கிறோம்? இதைத்தான் அன்னை தெரசா மிக அழகாக சொல்லுவார். ஜெப நேரம் கடவுள் எனக்கு தரக்கூடிய ஆலோசனை நேரம். ஜெப நேரம் கடவுள் எனக்கு தரக்கூடிய ஆலோசனை நேரம். இன்றைக்கி நாம் பல காரியங்களை நாம் செய்கிறோம். நாம் யாரிடம் ஆலோசனை கேட்கிறோம்? கடவுளுடைய ஆலோசனை கேட்கிறோமா? எவ்வளோதான் பெரிய பெரிய பொருட்களை நாம் வாங்கினாலும் அது மின்சாரத்தோடு அது இணைக்கப்படவில்லை என்றால் அது ஒரு வேஸ்ட் பொருள் தான். நாம் எவ்வளோதான் பெரிய பெரிய பொருள், பெரிய பெரிய சாதனைகளை, பெரிய பெரிய காரியங்களை நாம் செய்தாலும் நாம் கடவுளோடு இணைந்து அந்த காரியத்தை நாம் செய்யவில்லை என்றால் அது கண்டிப்பாக அது ஒரு வீண் தான். அன்புக்குள்ளே 4 உதாரணங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, நான் அணிந்திருக்கிறேன் பூசை உடுப்பு. பூசை முடிஞ்ச உடனே இந்த பூசை உடுப்பை நான் கழட்டி போட்டு விடுவேன், அவ்வளோதான். இரண்டாவதாக, நாம் வெட்டுகிறோம். இது தலைமுடி, நகம். இந்த தலைமுடி, நகம் இது என்னோடு இணைந்திருக்கிறது, ஆனால் அது தேவையில்லை என்று வெட்டிவிட்டு அவ்வளோதான். மூன்றாவதாக, கை கால் ஏதாவது ஒரு விபத்து நமக்கு ஏற்படுகிறது, இந்த காலை எடுத்தால்தான் உயிர் வாழ முடியும் என்று மருத்துவர் சொன்னால் கண்டிப்பாக அதை வெட்டி விடுவோம், நாம் உயிர் வாழ்வோம். நான்காவதாக, இதயத்தை எடுத்து விட்டால் உயிர் வாழ முடியாது, கண்டிப்பாக உயிர் வாழ முடியாது. இந்த 4 வகை இணைப்பிலே நாம் எந்த வகை இணைப்பாக இருக்கிறோம்? ஒரு சிலர் இந்த பூசை உடுப்பு போல ஆண்டுக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு வருவார்கள். இவர்கள் திருவிழா கிறிஸ்தவர்கள் என்று அழைப்போம். இது உண்மையான இணைப்பு கிடையாது. இரண்டாவது வகையான இணைப்பு, தலைமுடி, நகம் போல வருவார்கள், பக்தியாக இருப்பார்கள், வழிபாடுகளை பங்கேற்பார்கள், அவ்வளோதான், செயல்பாடுகள் எதுவுமே இருக்காது. இந்த மூன்றாவது வகை இந்த இணைப்பானது வாழ்விலே துன்பம் வருகிற பொழுது, வாழ்விலே கஷ்டம் வருகிற பொழுது ஆண்டவரை விட்டு ஓடி விடுவார்கள், கடவுள் வேண்டாம் என்று ஓடி விடுவார்கள். அதாவது ஒரு கெட்ட காரியம் நடக்குது என்றால் இதற்கு காரணம் கடவுள் தான் என்று சொல்லிவிட்டு கடவுளை விட்டுவிட்டு ஓடி விடுவார்கள். ஆனால் 4வது வகை, இந்த இதயம் உயிர் வாழ எவ்வளவு அவசியமோ அதே போல ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே நான் உயிர் வாழ கடவுள் தேவை என்று ஆண்டவரோடு இணைந்திருப்பவர்கள். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு ஆண்டவர் சொல்கிறார், என்னை விட்டு பிரிந்து உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. நாம் கனி தர வேண்டும் என்றால் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். கடவுளோடு இணைந்திருப்பது என்றால் பக்தி பரவசத்தில் வழிபாடுகளில் பங்கேற்பது மட்டுமல்ல, மாறாக கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வது. நம்முடைய அன்பு செயலிலும் பேச்சிலும் இல்லாமல் செயலிலே விளங்கும் என்றால் அதுதான் உண்மையான அன்பாக இருக்கும்.
அன்புக்குள்ளே எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், கொடைக்கானலை சார்ந்தவர்கள், பல வருடங்களாக தெரியும். அந்த குடும்பத்திலே இளம் வயதிலே அந்த அம்மா வந்து கணவரை இழந்து 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு அவர் வளர்த்தார். தன்னுடைய கடின உழைப்பால் உயர்ந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார். அண்மையிலே தன்னுடைய முதல் மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலே எனக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருந்தார். அந்த பத்திரிக்கை கல்யாணத்துக்கு போக முடியல. கல்யாணம் முடிந்த பிறகு அவரை நான் அழைத்து நான் கேட்டேன், ஏம்மா உங்களுக்கு இது கஷ்டமாக உங்களுக்கு தெரியவில்லையா? உங்களுக்கும் உறவினர்கள் யாருமே கிடையாது, உற்றார் உறவுகள் யாருமே கிடையாது, உதவி செய்ய யாருமே கிடையாது, எப்படி நடத்துனீங்க? நிறைய வேலை, பத்திரிக்கை வச்சுருப்பீங்க, மண்டபம், நிறைய வேலைகள் இருக்கு, எப்படி வச்சிங்க, எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த முடிச்சிங்க என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தை, ஃபாதர், என்னுடைய கணவனை இழந்த அந்த நாள் முதல் இன்று வரை என்னை கடவுள்தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நான் எந்த ஒரு நிலையிலும் கடவுளை விட்டு பிறந்ததே கிடையாது. என்னுடைய வாழ்வின் சென்டராக இருந்தது ஜெபம். நான் அவரோடு இணைந்திருந்தேன். அவர் தான் அந்த திருமணத்தை நடத்தினார். நான் இதை வந்து ஒரு பெரிய பாரமாக எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அன்புக்குள்ளே, நாம் கடவுளோடு இணைந்திருப்போம் என்றால், கடவுளை விட்டு நாம் பிரியாமல் வாழ்ந்தோம் என்றால் பெரிய பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாதிக்க முடியும். இந்த நாளிலே ஆண்டு அழைக்கிறார். இதைத்தான் என்னுடைய தியான பாடலாக நாம் மிக அழகாக நாம் பாடினோம். அழகான பாடல், நீதான இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். அந்த முதல் ஸ்டான்ஸால, கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. நம்முடைய வாழ்விலே கொடியோடு இணைந்துள்ள அந்த கிளை போல நாம் அவரோடு ஒன்றாகக்கூடிய அருள் கிடைத்தோம் என்றால், ஆண்டவரிட்டு நாம் பிரியாமல் வாழ்ந்தோம் என்றால், நம்முடைய வாழ்விலே இறைவன் பெரிய பெரிய வல்ல காரியங்களை செய்வார் என்ற நம்பிக்கையோடு, நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று சொன்ன ஆண்டவரை முழுமையாக நம்புவோம். ஆண்டவரை விட்டு பிரியாமல் ஆண்டவருடைய அன்பில் நிறுத்திருக்கக்கூடிய அருளையும் ஆசிரியும் இன்று சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். எழுந்திருப்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். நல்ல ஆய நானே வாழ்வு தரும் உணவு என்று சொன்ன நம் ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகள், ஜெபங்கள், மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் உருக்கமாக எடுத்துரைத்து ஜெபிப்போம்.
அன்பின் இறைவா, உம் அன்பு குழந்தைகளாகிய திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இயேசுவின் அன்பு கட்டளையின் பொருள் உணர்ந்து அவரின் அன்பில் இறுதி வரை நிலைத்து நின்று பிறரை அன்பு செய்து வாழும் வரத்தை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மோடு என்றும் பயணிக்கும் எம் இறைவா, எங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் கலப்படங்களையே பார்த்து பழகிய நாங்கள் கலங்கமில்லாத கலப்படமற்ற அன்பை எங்கள் குடும்பங்களிலும் நாங்கள் வாழ்கின்ற சமுதாயத்தில் விதைத்து புதியதொரு விண்ணகத்தை இன்றே இவ்வையகத்தில் கண்டு மகிழ தேவையான அருள் வரங்களை அன்புடன் பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒருபோதும் அழியாது என்று இயம்பிய எம் இறைவா, மீண்டும் வந்துள்ள தொற்றுநோய் காலத்தில் எங்கள் முதியவர்களை உமது வார்த்தையால் வளமைப்படுத்தி சோர்ந்து போகும் தருவாயில் உமது வாக்கு அவர்களுக்கு பாதுகாப்பாய் அமைந்திடவும் தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து நல்ல உடல்நிலை தரவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்மை அன்பு செய்வதும், நாம் செய்யும் வேலையை அன்பு செய்வதும், நம் படிப்பை அன்பு செய்வதும், நம் பயணங்களை அன்பு செய்வதும், நம் இலக்கை அன்பு செய்வதும், நம் வெற்றியை அன்பு செய்வதும் போன்ற இவற்றின் மூலம் அடுத்தவர்களை அன்பு செய்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் என்ற இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகளை வாழ்வாக உமது அன்பு மழையை பொழிய வேண்டுமென்று உயர்த்த இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் இளைய சமுதாயம் வாழ்வு பாதைகளை, பயணங்களை தீர்மானிக்கும் நேரம் இது. பல இளையோர் தங்கள் பள்ளி படிப்பை அல்லது கல்லூரி படிப்பை முடித்து தங்கள் தொடர்கல்வியை, பணியை அல்லது வாழ்வை தீர்மானிக்கும் நேரத்தில் இருப்பார்கள். அவர்கள் இயேசுவின் உடனிருப்பை உணர்ந்து அவரில் நம்பிக்கை கொண்டு புது மாற்றங்களையும் வாழ்க்கை பயணத்தையும் காண தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி மௌனமாக ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக நம்மோருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சொந்த கருத்துக்கள், இன்று திருப்பலி கருத்து கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களுடைய கருத்துக்கள், நம்முடைய பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். மிக சிறப்பான விதத்திலே இந்த கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையிலே பல்வேறு நிலைகளிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக வேண்டுவோம். எத்தனையோ நபருக்கு நாம் ஜெபிப்போம் என்று நாம் வாக்குறுதி கொடுத்திருக்கலாம், அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த நாட்களில் ஆண்டவர் தாமே நம்மை கண்ணும் கருத்துமாக பராமரிக்க சிறப்பாக ஜெபிப்போம். கடவுளால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இயேசுவால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. கடவுளை விட்டு பிரிந்து நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவரை விட்டு பிரிந்து நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே இதோ தன்னுடைய பிரசனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் நம்ம கூட வரட்டும். சொல்லுவோம், ஆண்டவர் என் கூட வாங்க, என் பக்கத்தில் வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, என்னை ஆசீர்வதிங்க. என் கூடவே இரும் ஓ என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ என் இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ என் இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ என் இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரை கூப்பிடுவோம். ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருங்க, என் பக்கத்தில் இருங்க.
நீங்கள் இல்லாமல் நான் வாழ முடியாது, உங்களோடு நான் இருந்திருந்தால் எனக்கு வாழ்வு. ஆண்டவரே, அந்த நிறைவான வாழ்வை நான் அனுபவிக்கணும். என்னை ஆசிர்வதிங்க, என்னுடைய குடும்பத்தை ஆசிர்வதிங்க, எங்கள் அத்தனை பேரையும் ஆசிர்வதிங்க ஆண்டவரே. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்ற வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்று உமக்கே தருகின்றேன், உவந்து வருகின்றேன், இன்று உமக்கே தருகின்றேன். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும், ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும், உவந்து வருகின்றேன். கோதுமை மணியாய் மடிந்திட, உடைந்து அப்பமாய் மாறிட, திராட்சை கனியாய் விளைந்திட, விழுந்து ரசமாய் மாறிட, பிறர் வாழ என்னை உன்னிடம் தந்தேன், ஏற்றருளும் இறைவா. பிறர் வாழ என்னை உன்னிடம் தந்தேன், ஏற்றருளும் இறைவா. உவந்து வருகின்றேன், இன்று உமக்கே தருகின்றேன், உவந்து வருகின்றேன். உரிமை இழந்து தவிப்போரின் உணர்வில் தினமும் கலந்திட, உடைமை உறவை இழந்தோர்க்கு உதவும் கரமாய் மாறிட, என்னையே இன்று உம்மிடம் தந்தேன், ஏற்றருளும் இறைவா. என்னையே இன்று உம்மிடம் தந்தேன், ஏற்றருளும் இறைவா. உவந்து வருகின்றேன். சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். அவர் பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்கள் நிற்கின்றனர். அவ்வாறே ஆற்றில் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. என்னை விட்டு பிரிந்து உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. இந்த ஆண்டவரை விட்டு பிரிந்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், மன உளைச்சல்கள், இடர்பாடுகள் ஒவ்வொன்றையும் நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தை ஒப்புக் கொடுப்போம். நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை கூட, இந்த பெருந்தொற்றின் காரணமாக ஒரு பயம் நிறைந்த, அச்சம் நிறைந்த ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோடு நீ இணைந்திரு, உனக்கு எதுவும் நடக்காது. இணைந்திரு, கண்ணி தருவாய். ஆண்டவரோடு இணைந்திருப்போம், சொல்லுவோம், ஆண்டவர் நீங்கள் தான் எனக்கு எல்லாம். இந்த நொடி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் சம்பாதி வைத்திருக்கிற காசு, பணம், சொத்து, சுகம் இவற்றை மேல் அதிகமாக நம்பிக்கை வச்சிருந்து நான் வாழ்ந்துருக்கிறேன். ஆண்டவரே, எல்லாவற்றையும் தாண்டி உம்மோடு நான் இணைந்திருந்தேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை எல்லாம் நடக்கும். இந்த நாள் நீங்கள் சொல்லியிருந்திருக்கிறேன். உம்மை விட்டு பிரிந்தினால் எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவரை விட்டு பிரிந்து நம்மால் எதுவும் செய்ய முடியாது. என்னுடைய குடும்பத்தை கொடுப்போம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் பேர் பேராக சொல்லி நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தை கொடுப்போம். இந்த பயம் நம்ம விட்டு போகட்டும், நம்முடைய இருக்கிற கஷ்டம் நம்ம விட்டு போகட்டும். ஆண்டவர் வல்லமையாய் வழி நடத்தட்டும். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்திடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் நேற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்குவந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. கண்களை மூடி அமைதிக்காக ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை, மனித பலவீனங்களை, எங்களுடைய குற்றம் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி இந்த உலகம் எங்களுக்கு தர முடியாத, கொடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் மன நிம்மதியும் எங்கள் நாட்டிலும் ஊரிலும் நாங்கள் வாழக்கூடிய எங்கள் இடங்களிலும் குறிப்பாக எங்கள் ஊருடைய குடும்பத்திலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் தந்து காத்து அருள்வீராக. இன்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். என்னை விட்டு பிரிந்து உன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொன்ன நற்கருணை ஆண்டவர் தன்னுடைய பிரசனத்தை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்த நற்கருணை வடிவிலே இன்று நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த தேவனுடைய திருவிருந்திலே பங்கேற்க அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். வாசல் திறந்து வைத்தே உதயமாகி என்னில் வந்தாய். மகிழ்கின்றே மகிழ்கின்றே கவலைகளே என்னில் இல்லை. இதய வாசல் திறந்து வைத்தே உதயமாகி என்னில் வந்தாய். மகிழ்கின்றே மகிழ்கின்றே கவலைகளே என்னில் இல்லை. இதய வாசல் திறந்து வைத்தே. மறந்து உனை நினைந்து உளமுருகி நின்
உன்னில் கண்டேன், வாழ்வின் நிறைவை உன்னில் கண்டேன், இதய வாசல் திறந்து வைத்தேன். கொடிகளிலே பல கிளைகள், கிளைகளிலே கனிகள், கொடிகளிலே பல கிளைகள், கிளைகளிலே கனிகள், கொடியை பிரிந்த கிளைகள் கனியை தருதல் உண்டோ, கொடியை பிரிந்த கிளைகள் கனியை தருதல் உண்டோ, பிரிந்த நான் இன்று உன்னை இருக தழுவி கொண்டே, வாழ்வின் உயிரே உன்னை பிரியே, வாழ்வின் உயிரே உன்னை பிரியே, இதய வாசல் திறந்து வைத்தேன், உதயமாகி என்னில் வந்தாய், மகிழ்கின்றேன் மகிழ்கின்றேன், கவலைகளே என்னில் இல்லை, உதய வாசல் திறந்து வைத்தேன். திருவிருந்துக்கு பின் ஜெபம். வானக தந்தையே, உமது வல்லமையால் நான் படைக்கப்பட்டேன். நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலையும், உயிர் வாழும் ஒவ்வொரு மணியின் ஒவ்வொரு வினாடியும் உமது ஆற்றலால் தான். தந்தையே, அதே வல்லமையால் இப்பொழுது என்னை தொடும். ஏனெனில் ஒன்றும் இல்லாமல் என்னை படைத்த நீர் இப்பொழுது உம்மால் என்னை புது படைப்பாக ஆக்க முடியும். உமது ஆவியின் குணமளிக்கும் ஆற்றலால் என்னை நிரப்பும். என்னில் இருக்கும் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றி அருளும். உடைந்ததை சரிப்படுத்தும். பயனற்ற அணுக்களை மடிய செய்யும். அடைப்பட்டிருக்கும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பழுதடைந்த பாகங்களை புதுப்பித்தருளும். நசிந்த யாவற்றையும் அகற்றி மாசுபட்ட எதையும் தூய்மையாக்கும். குணமளிக்கும் உமது சக்தியின் அனல் எனது உடலில் ஊடுருவி சென்று நோயுற்ற பாகங்களை குணமாக்கட்டும். அதனால் என் உடல் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீர் படைத்தீரோ அப்படியே அது இயங்கட்டும். எனவே தந்தையே, எஞ்சிய என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு பணிபுரிய எனது உடலும் உள்ளமும் மீண்டும் முழு சுகம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். அறிவிப்புகள். இன்று பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு. திருமண ஓலை செங்கல்பட்டு மறை மாவட்டம் மாதாநகர் பங்கு கிருகம்பாக்கம். ஜான் ரூஃபஸ் தாஸ் மரியநேசம் இவருடைய மகள் அனுஷா ஜான்சிக்கும். பாண்டி கடலூர் உயர்மறை மாவட்டம் வடலூர் பங்கு வடலூர் இன்னாசிமுத்து ரீதாள் இவருடைய மகன் ஜோசப் ஸ்டாலினுக்கும் திருமணம். இது 2வது மற்றும் 3வது ஓலை. இந்த திருமணங்களில் ஏதாவது தடைகள் இருந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டியது உங்கள் கடமை. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கு திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 6:30 மணிக்கு பங்கு தந்தை நிறைவேற்றக்கூடிய திருப்பலி நேரலையாக உங்கள் ஒளிபரப்பப்படுகிறது. தயவு செய்து நீங்கள் இல்லங்களை அமர்ந்தவாறு திருப்பலி பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு முதல் திருப்பலியும் மாலை 5:30 மணிக்கு 2வது திருப்பலி தமிழில் நடைபெறும். திருப்பலி கருத்துக்கள் கொடுக்க விரும்புபவர்கள் நீங்கள் கருத்துக்களை நான் உங்களுக்கு மெசேஜை கொடுத்தவாறு நீங்கள் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தயவுசெய்து மாத சந்தாவை உங்களுடைய அன்பிய தலைவர்கள் மூலமாக நீங்கள் கொடுங்கள். ஜிபே அல்லது உங்கள் சொல்வார்கள் கொடுத்து நீங்கள் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்திருப்போம், ஆண்டவருடைய இறுதி ஆசிரை பெற்றுக்கொள்வோம்.
உண்மையான தாழ்ச்சி செடி நானே, நீங்கள் கொடிகள் என்கிறார் ஆண்டவர். ஒருவரேனுடனும் நான் அவருடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாகும். ஆண்டவரே, விண்ணக மனிதர்களால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கும் மெய் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதேபோல் அன்புக்குரியவர்களே, இந்த மே மாத வணக்க மாதம் சிறப்பாக உங்களுடைய இல்லங்களில் அமர்ந்தவாறே குடும்பமாக அமர்ந்து ஜெபமாலை ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய இந்திய நாட்டிற்காக, நம்முடைய பங்கிற்காக, நம்மை சுற்றி வாழ்வுகளுக்காக சிறப்பாக ஜெபமாலை ஒப்பு கொடுத்து இந்த கொரோனா பெருந்தொற்று விரைவிலே நீங்க அன்னியினுடைய பரிந்துரை நமக்கு சிறப்பாக தேவைப்படுகிறது. சிறப்பாக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். நிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குளம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், மனுக்குளம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்மநலனுக்காகவும், நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் அனைத்து மக்களின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விளையாடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும்
மாட்சியும் உண்டாக கடவது. பரிசுத்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்திரளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.